என்னாச்சு? நீ போ, ஒண்ணும் இல்ல. சூர்யா, what the hell is happening to you? உனக்கு என்னாச்சு? சார். என்ன சார்? பிளேக் ஷிப்பிங் கம்பெனியோட கிளைம் ஃபைலை நீ தானே ஹேண்டில் பண்ணது? ஆமா. நீ ஏன் நேத்து லாயரை போய் பார்க்கல? முன்னாடியே அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணது தானே? சூர்யா, நான் கேட்டு இருக்கேன்ல, பதில் சொல்லு. ஃபர்ஸ்ட் சர்வே ரிப்போர்ட் எதனால ஆஜர் பண்ணல? அதானே நமக்கு அனுகூலமான ரெக்கார்ட். சரி, அதெல்லாம் போகட்டும். சாட்சியான நீ நேத்து விசாரணையில ஆர்பிட்ரேட்டர் முன்னால ஆஜராகவும் இல்ல. உன்னால தான் நம்ம கம்பெனி கேஸ் தோத்துடுத்து. You are responsible. Do you have any bloody excuse? டேய் சூர்யா, உனக்கு என்ன வந்தது? டேக் இட் ஈஸி. நான் இவ்வளவு சீரியஸ் ஆனது உங்ககிட்ட இருந்து இந்த தவறு நடந்ததால தானே. யூ வேர் ஆல்வேஸ் சோ சிஸ்டமேட்டிக் அண்ட் டிசிப்ளின்டு. நாம அப்பீல் ஃபைல் செய்யலாம். இனிமே அதானே முடியும். Give him Paxim or Neocam. Okay, doctor. Okay, Surya, you will be all right. சூர்யா, கொஞ்சம் பாயசம் சாப்பிடுறா. இந்தா, ஒரே ஒரு டீஸ்பூன் சாப்பிடு.
நானே என் கையால உண்டாக்குனது. வேண்டான்னு சொன்னேன் இல்லையா? ஹலோ சூர்யா, எங்களை எல்லாம் இப்படி கலங்க வச்சிட்டியப்பா. உனக்கு கடவுளோட அருள் உண்டு. யூ ஆர் லக்கி. அப்புறம் அது 2-3 கேசட்ஸ் வாங்கிட்டு வந்திருக்கேன். உனக்கும் நேரம் போகணும் இல்ல, போர் அடிக்கும். கண்டிப்பா நீ பார்க்கணும், எல்லாம் நல்ல கேசட்ஸ். அப்புறம் இந்த ஃப்ரூட்ஸ் இதெல்லாம் நானே தேடி பார்த்து வாங்கிட்டு வந்தேன். நான் வரேன். மிஸ்டர் சூர்யா, ஏன் இப்படி உட்கார்ந்திருக்கீங்க? சார், உங்களுக்கு உடம்புக்கு ஏதாவது பண்ணுதா? இல்ல இல்ல. பிரஷர் அப்நார்மலா இருக்கே. 243/58. 243/58. 243/58. 243/58. 2 4 3. 2 + 4 + 3 9. Dr. Jacob, my lord. Where is Dr. Jacob? டாக்டர் ட்ரிவாண்ட்ரம் கான்ஃபரன்ஸ்க்காக வீட்டுக்கு போயிட்டாரே. Get me! டாக்டர் ஜேக்கப். நான் சூர்யா. டாக்டர், இன்னைக்கு ஊருக்கு போறீங்களா? எஸ், ஐ அம் கோயிங் டு ட்ரிவாண்ட்ரம். ட்ரிவாண்ட்ரம் மெயில். ஆமா. யூ ஆர் இன் டேஞ்சர். நீங்க அதுல டிராவல் செய்யாதீங்க. என்ன நீங்க சொல்றீங்க? அந்த ரயில் பயங்கரமான விபத்துக்குள்ளாக போகுது. அதுக்காக நான் மெடிக்கல் கான்ஃபரன்ஸுக்கு போறத மிஸ் பண்ண முடியாது இல்லையா? டாக்டர், ப்ளீஸ், ஃபார் ஹெவன்ஸ் சேக். ஓகே ஓகே சூர்யா, நீங்க அந்த போனை சிஸ்டர்ட்ட கொடுங்க. குட் ஆஃப்டர்நூன் டாக்டர்.
சிஸ்டர், டியூட்டி டாக்டர்கிட்ட கேட்டு அந்த ஆளுக்கு ஏதாவது செடேட்டிவ் கொடுத்து தூங்க வைங்க. இஸ் டிஸ்டர்ப். எஸ் டாக்டர். No. ஹலோ. மேடம், நான் சூர்யா. டாக்டர் இஸ் in danger. வாட்? Train accident. Please don't let him go. நீங்க என்ன சொல்றீங்க? என்னங்க, கொஞ்சம் நில்லுங்க. என்னங்க? சூர்யா போன் பண்ணிருப்பான். நான் பிரயாணம் பண்ண கூடாது, ட்ரெயின் ஆக்சிடென்ட் ஆயிடும், அதனால இன்னைக்கு நான் போக கூடாதுன்னு சொல்லிருப்பான். ஆமா. அவனுக்கு பைத்தியம். இருக்கட்டுமே, என்னமோ ஒரு சங்கடம், ஏதோ ஒரு அபசகுனம் பார்த்த மாதிரி. நீங்க இன்னைக்கு போக வேண்டாம். நீ என்ன இப்படி சொல்ற? ஏய் கோபால், நான் உங்ககிட்ட எத்தனை தடவை சொல்லிருக்கேன், டாக்டர் போகும்போது காரை இப்படி விடாதேன்னு. இத பாருங்க, நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க. நீ என்னோட பிராண்டி எடுத்து வச்சிருக்கியா? வரண்டியர். சென்னையிலிருந்து திருவனந்தபுரம் வரை செல்லும் 6319 நம்பர் திருவனந்தபுரம் மேல் இன்னும் சற்று நேரத்தில் 5வது பிளாட்பாரத்தில் இருந்து புறப்படும். Yes, station superintendent Nair here. இன்னைக்கு சாயந்தரம் மெட்ராஸ்ல இருந்து திருவனந்தபுரத்துக்கு புறப்படும் மெயில் நாளை காலையில சரியா 9:58க்கு சாஸ்தாங்கோட்டை கடந்து அடுத்த ஸ்டேஷனுக்கு போகும் முன்ன ஏதோ விபத்து நடக்க போகுது. What? எந்த காரணத்துக்காகவும் இந்த ட்ரெயின் சாஸ்தாங்கோட்டையை கடந்து போக கூடாது. ஹோல்ட் பேக். நீங்க யார் மிஸ்டர்? தெய்வமா? இல்ல, நான் சூர்யா நாராயண். I warn you again. Hold back the train. Sorry, we cannot hold back the train. மிஸ்டர் சூர்யா, நான் உங்களுக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னு தெரியல. நீங்க யாரு? நான் டாக்டர் ஜேக்கபோட மிஸ்ஸஸ். நல்ல வேளை டாக்டரால அந்த ட்ரெயின்ல போக முடியாம போச்சு. டிராபிக் ஜாம்ல மாட்டிக்கிட்டாரு. நீங்க சொன்னது எவ்வளவு உண்மையா போச்சு. கேரளத்தில் நடந்த மிகவும் பயங்கரமான இந்த ரயில் விபத்தில் இதுவரை கிடைத்த ரிப்போர்ட்டின்படி 124 பேர் மரணம் அடைந்திருக்கிறார்கள்.
நிவாரண பணிகள் தொடர்ந்து கொண்டிருக்கிறது என மாவட்ட அதிகாரிகள் அறிவிக்கிறார்கள். கப்பல் படை வீரர்கள் விபத்து நடந்த இடத்தில் தீவிர பணியில் ஈடுபட்டுள்ளார்கள். பாலம் அருகில் வந்தபோது பயங்கரமான சத்தம் கேட்டதாக தப்பித்தவர்களில் ஓராளான திரு அப்துல் ரசாக் எங்களது பிரதிநிதியிடம் சொன்னார். நான் ஜன்னல் கம்பியை பிடிச்சிக்கிட்டே தப்பிச்சுக்கிட்டேன். பிறகு படகுல வந்தவங்க உடைச்சி என்னை வெளியில எடுத்தாங்க. மற்ற எதுவும் ஞாபகம் இல்லை. டாக்டர் பட், எதனால இது ஒரு அஸ்ட்ராலஜிக்கல் ப்ரெடிக்ஷனா இருக்கக்கூடாது? நோ, இந்த தீர்க்க தரிசனத்தோட தன்மை அதல்ல. புறப்பட போற ட்ரெயின், பிரயாணம் செய்யற ஆள், இடம், நேரம், ஸ்பீட், இதை இவ்வளவு சரியா சொல்ல ஒரு ஜோசியராலையும் முடியாது. பிறந்த நேரத்தோட கிரகநிலை பார்த்து அங்க எங்க தொட்டும் தொடாமலும் சிலதை சொல்லலாமே தவிர இவ்வளவு சரியா ஒரு சம்பவத்தை நோ, இட்ஸ் இம்பாசிபிள். அப்படின்னா இது சாத்தானுடைய வேலையா இருக்குமா டாக்டர்? ஸ்டாப் ஜோக்கிங். சூர்யாவுக்கு அவருடைய 6th சென்ஸ் திறந்திருக்கும். எக்ஸ்ட்ரா சென்சரி பெர்செப்ஷன். பஞ்சேந்திரங்களுக்கும் அதிகமான ஒரு சக்தி. I feel it is stupid. உங்களால எப்படி ஸ்டூபிட் சொல்ல முடியுது டாக்டர்? இல்ல டாக்டர், சயின்ஸ் வளர்ந்துகிட்டு இருக்கிற இந்த 20ஆம் நூற்றாண்டுல இந்த காரியம் எனக்கு வெறும் பொய்யா தான் தோணுது. அது அறிவில்லாதனாலதான். ஜலதோஷம் பிடிச்சவன் வாசனை இல்லைன்னு சொல்றது போல. இப்போ உண்மையா இருக்கிற ஒரு முரண்பாடு இது. Have you heard about Nostradamus? 400 வருஷங்களுக்கு முன்னால பிரான்ஸ்ல வாழ்ந்த ஒரு பிசிஷியன். அன்னைக்கு அவர் சொன்னாரு, கோல்சிக்காவில் ஒரு நெப்போலியன் பிரெஞ்சு சக்கரவர்த்தி ஆவார்னு. அவர் சொன்ன 3 உலக மகா யுத்தங்கள்ல 2 நடந்து முடிஞ்சிருச்சு. 3வது 1996 நடக்க போகுது. In 1996 நிச்சயம் நடக்காம இருக்காது. 2 அமெரிக்கன் பிரசிடென்ட்களும் கொலை செய்யப்படுவாங்கன்னு அவர் சொல்லியிருந்தாரு. இந்த 20ஆம் நூற்றாண்டு அதெல்லாம் பார்க்கலையா? அப்போ நீங்க சொல்றத பார்த்தா சூர்யா இந்த நூற்றாண்டின் நோஸ்ட்ராடமஸ், அப்படிதானே? ஏன் அப்படி ஆகக்கூடாது? ரொம்ப அமைதியான ஒரு குடும்ப சூழ்நிலையில வாழ்ந்துட்டு இருந்த ஒரு இளைஞனுக்கு திடீர்னு ஒரு சந்தர்ப்பத்துல ஒரு மரத்துல ஏற வேண்டி வந்தது. உயரத்திலிருந்து கீழே பார்த்த போது உண்டான பயம், வெற்றிகோ, அங்கிருந்து ஆரம்பிச்சிருக்கலாம். சூர்யாவோட மனசு அமைதியா இருந்தது. படம் வரைய தெரியாத அவரு சர்ரியலிஸ்டிக் சித்திரங்கள் வரைய ஆரம்பிச்சாரு. இந்த நிலைமையில தான் அவருக்கு எலக்ட்ரிக் ஷாக் கொடுத்தோம். ஒரு இடி தாக்குன மாதிரி. வெடி மருந்துக்கு ஒரு ஸ்பார்க் போதுங்கிற மாதிரி ஒரு மென்டல் எக்ஸ்ப்ளோஷன். அவரோட மனசுல அடைஞ்சு கிடந்த அறைகள் திறக்கப்பட்டன. தலையில படுற காயத்தால அமினிஷா உண்டாகும் இல்லையா, கடந்த காலம் மறந்து போகுமே. இந்த மாதிரி ஒரு ஷாக்குக்கு எதனால வேற ரியாக்ஷன் இருக்க கூடாது? அடுத்து சூர்யாவோட பிளட் பிரஷர் விஷயத்தையே பாருங்க.